மாக்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. திருத்துறைப்பூண்டி மலைப்புறத்தில் ஒருத்தன் பணம் கொடுக்கறதுக்காக நிலத்தை எழுதி வாங்கினோம்ல, அது விலை அதிகமாக என்னன்னு விசாரி. சரி, அங்கே கொஞ்சம் தண்ணி கொண்டா. என்ன நீ வர்ற? அங்கே எங்க அக்கா பேச்சு முத்தடனோட கடைக்கு போயிருக்காங்க. கடைக்கு எதுக்கு இப்போ போயிருக்கா? அதுவா, தாமரை பையனுக்கு நாளைக்கு பேர் வைக்கிறோம்ல, பையனுக்கு தங்க அருணா கொடி வேணும்னு தாமரை கேட்டிருக்கா, அதான் கடைக்கு போயிருக்காங்க. கொஞ்சம் நிறுத்துப்பா இங்கதான்பா. எவ்வளோ பாச்சு? 50 ரூபா சார். தாமரை குழந்தை பிடிங்க முதல்ல. தாமரை தாமரை நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நான் அவளை உண்டு இல்லைன்னு பண்ணாம விட மாட்டேன். குடிக்காதீங்க. தாமரை தாமரை இவ கையால டீ வாங்கி குடிக்கிறது ஒண்ணுதான், ஓடுற சாக்கடை மோந்து குடிக்கிறது ஒண்ணுதான். ஏய், என்ன லூஸ் மாதிரி வளர்ற? நான் ஒன்னும் லூசு மாதிரி வளரல. என்னாச்சு இப்ப? என்ன ஆச்சா? ராமாயண படத்துல சூர்பனக மூக்கறுபட்டு ராவணன் முன்னாடி வந்து நின்ன மாதிரி இப்ப நாவும் முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்கேன். உனக்கு வெக்கம் மானம் ரோசம் எதுவும் கிடையாதா? வேலை வேலைக்கு சோறும் கறி ஆக்கி தந்தா தின்றல, அதுல உப்பு போட்டு தானே தின்ற. என்ன நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு போற? இப்ப என்ன நடந்துச்சுன்னு சொல்லு. என்ன நடந்துச்சா? இந்த நீலியோட அக்கா கறி அதான் ஓடி போனால சக்தி, அவ என்ன கண்ணா பண்ணான்னு பேசிட்டா. என்னது? அவ உன்ன பேசினாளா? அவளை நீ எங்க பார்த்த? ஆஸ்பத்திரிக்கு அவளும் வந்திருந்தா. அவ பேசுனதை கேட்டுக்கிட்டு சும்மா விட்டா அவளை? அதே எப்படி சும்மா விடுவேன்? நானும் நல்லா கேட்டு விட்டேன்ல. ஆனா அவ இவ்வளவு மாதிரி இல்ல, கேடு கட்ட சிரிக்கியால இருக்கா. என்ன பத்தி மட்டும் இல்ல, நம்ம குடும்பத்தையில கேவலமா பேசிட்டா. தாமரை, அவ என்ன சொன்னான்னு சொல்லு. நம்ம குடும்பம் அசிங்க பிடிச்ச குடும்பமா, காசுக்கு பறக்கிற கூட்டமா, வட்டிக்கு பணத்தை விட்டா அடுத்தவங்க ரத்தத்தை உறிஞ்சணும்னு சொல்றா. பெரிய பெரிய ரவுடிங்களா என்கிட்ட பணத்தை வாங்கிட்டு என்ன கிட்ட ஓடி ஒளிறாங்க. ஆனா இந்த கேடு கட்டவ என்னடானா, நீ பெரிய லாடோட மகளான்னு என்கிட்டே கேக்குறா. எவ்வளவு தைரியம் இருக்கு அவளுக்கு. தாமரை, நீ ஏதாவது அவளை பேசினியாமா? அவளை பேசும்போது நான் என் வாயை வாடகைக்கா விட்டுருக்கேன். நானும் பேசினேன், ஆனா என்னை விட அவ சத்தம் தான் ஜாஸ்தியா இருந்தது. அந்த கழுத சொல்றா, நம்ம கிட்ட காசு வாங்கினதுனாலதான் அவளுக்கு தருத்திரமா, நம்ம காசு விளங்காத காசுன்னு சொல்றா. கடைசியா சாணியை கரைச்சு உன் மூஞ்சில பூசுற மாதிரி ஒரு விஷயம் சொன்னா. உன் அண்ணன் பூபதி எதுக்கு லாய்க்கு இல்லாத ரவுடி பையன், நல்ல வேளை நான் அவங்கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு, பாவம் என் தங்கச்சி தான் மாட்டிக்கிட்டான்னு சொல்றான்னா அவளுக்கு இவ்வளவு தெனாவிட்டு இருக்கும். ஒய்யாரமா போட்டாவுக்கு போஸ் கொடுத்து ஓடினாலே, அன்னைக்கு அவ தலைமுடிய பிடிச்சு 2 ஆட்டி இருந்தா இன்னைக்கு நாக்க தாளம் போட்டு பேசிருப்பாளா? சரியான சாக்கடை குடும்பத்துல எல்லாம் சம்மதம் மூடுங்க. இன்னொரு தடவை எங்க குடும்பத்தை பத்தி பேசுனீங்க, மரியாதை கெட்டுரும். நானும் பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்கு. என்ன பேசுற நீ? உங்க அக்கா பேசினதா தாமரை சொன்னாலே, அவ மட்டும் ஓவரா பேசலையா? இவங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஒண்ணுக்கு 2 பேசி சண்டைய மூட்டி விடுறவங்க தானே. அப்ப அந்த ஓடுகாலி நல்லவ, என் தங்கச்சி சொல்றதெல்லாம் பொய்யா? சொல்வார் பேச்சு கேட்டுக்கிட்டு நீங்க சக்தியை பத்தி இஷ்டத்துக்கு பேசாதீங்க. என் தங்கச்சி பேசுறது சொல்லுவார் பேச்சு பேசுறதா? அவ எங்க குடும்பத்தை பத்தி பேசுவா, ஆனா நாங்க அவளை பத்தி பேசுறது தப்பா? அவ மட்டும் என் கண்ணு முன்னாடி நின்னு அப்படி கழுத்துல அடிச்சு கொன்னுடுவேன். என் முன்னாடி மட்டும் அவ பேசுறதான்னு வச்சுக்க, அப்படியே அவ குடுமையை அறுத்து மூஞ்ச திருப்பி இருப்பேன். ஓடி போனவ தானே, அவ அப்படிதான் பேசுவா. போதும். இனிமே இந்த வீட்ல சக்தியை பத்தி யாரும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது. என்னடி, ஏன் பேசக்கூடாது? ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் அவங்க குடும்பம் உங்க குடும்பம் மாதிரி கிடையாது. எங்க குடும்பத்துக்கு பிரச்சனைன்னு வந்தப்ப கொஞ்சம் கூட யோசிக்காம பத்திரத்தை எடுத்து நீட்டி இருக்காங்க. நாங்களும் தான் 40 லட்சம் ரூபாயை கொடுத்துட்டு சும்மா இருக்கோம். அதுக்குதான் என்ன ஒண்ணுக்கு லாக்கி இல்லாதவன் ரவுடி பையனை பேசிருக்கா. அப்படியே அவ சொல்லிருந்தாலும் அதுல எந்த தப்பும் கிடையாது. நீங்க எல்லாம் மனுஷ தன்மையோட நடந்துக்கிறீங்க. எல்லாம் காட்டு மிராண்டிங்க மாதிரி தானே நடந்துக்கிறீங்க. என்னடி அந்த ஓடுகளுக்கு என்ன வக்காலத்தா? உன்னை என்னடி நடிச்சிட்டு இருக்க மனசுல விஷயத்துக்கு பேசுறியா? இப்ப நான் சொல்றேன், எல்லாரும் முன்னாடியே சொல்றேன், உங்க காட்டுத்தனமான குடும்பத்துல மாட்டிக்காம சக்தி தப்பிச்சிட்டா. ஏன் தலையெழுத்து நான் வந்து மாட்டிக்கிட்டேன். நடிச்சிட்டு
பேசக்கூடாது, யாரும் பேசக்கூடாது. இனிமேல் ஒரு நிமிஷம் கூட நீ இந்த வீட்டுல இருக்க கூடாது. உனக்கு இங்க உரிமை கிடையாது, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனிமேல் உனக்கு உங்க அப்பா வீடு தாண்டி எல்லாம், இங்க இருக்க கூடாது. கொல்லாம விட மாட்டேன். அக்கா வேற வீட்ல இல்லையே, வந்து கேட்டா என்னம்மா நடக்குது? சொல்லுவேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க அப்பா வீட்டுல இருந்துட்டு வரட்டும், அப்பதான் புத்தி வரும். எல்லாம் இவளால வந்தது. வண்டியை நிறுத்துங்க. ஏன் நிறுத்துங்கன்னு சொல்றேன்ல, நிறுத்துங்க. எதுக்கு நடு ரோட்ல வண்டி நிறுத்த சொல்ற? நான் தான் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு வீட்டு வரைக்கும் கொண்டு வந்து விடணும்? இங்கேயே விட்டுருங்க, நான் இங்க இருந்து போய்க்கிறேன். சும்மா தொல்லை பண்ணிட்டு இருக்காத. எதுக்கு நடுவழியில நீ இறங்கணும்? நான் காரணமா தான் சொல்றேன். ஏற்கனவே எங்க வீட்டுல எல்லாரும் ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இப்ப என்னங்க கொண்டு போய் விட போய் அவங்க ஏதாவது பேசுவாங்க, பதிலுக்கு நீங்க ஏதாவது பேசுவீங்க. தேவையில்லாம எல்லாருக்கும் மன வருத்தம் தான். உங்க வீட்டு ஆளுங்கெல்லாம் வாயில விரல வச்சா கடிக்க தெரியாத பப்பாங்கல்ல. உங்க கூட பேசுற அளவுக்கு எனக்கு சக்தி இல்ல. இந்த வருத்தம், வேதனை, வெங்காயம் சும்மா சொல்லாத. உலகத்திலேயே என்னமோ உங்க வீட்டு ஆளுங்களுக்கு தான் இதெல்லாம் இருக்கா? எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. என் வீட்டு ஆளுங்களும் ரொம்ப சங்கடப்படுவாங்க. இப்ப என்ன, நான் என் வீட்டுக்கு போனோம் அவ்வளவுதானே. இங்கேயே நிறுத்துங்க, நான் போய்க்கிறேன். அது எப்படி? உன் அருமை பெருமையெல்லாம் அவங்க கிட்ட சொல்ல வேணாம். வண்டியை நிறுத்துங்க. இப்ப நீங்க வண்டியை நிறுத்தினா கதவு திறந்து குதிச்சிருவேன். என்ன சக்தி, அந்த தாமரை தான் ஒரு அரை லூசுன்னு உனக்கு நல்லா தெரியும்ல. அதுக்கு சரிசமாக நின்று சண்டை போட்டுட்டு இருக்க. யாரு அந்த தாமரையா? லூசு. லூசு மாதிரி பேசுவா, ஆனா உடம்பெல்லாம் விஷம். தாமரை நல்லவனு இப்ப நான் சொல்ல வரல. நீ பாட்டு கத்திட்டு வந்துட்ட. இப்ப அதனால யாருக்கு பாதிப்பு யோசிச்சு பாத்தியா? கோவம் வந்தா கண்ணா அப்படின்னு பேசிட வேண்டியது. இப்ப தேவையில்லாம கண்மணியோட தலை தான் உருளும். அந்த எண்ணம் எனக்கும் இருக்கு. அவ என்ன திட்டிருந்தா நான் பொறுத்துட்டு இருந்திருப்பேன். எந்த உரிமையில அவ உங்களை திட்டுறா? அதை என்னால பொறுத்துக்க முடியல. நீ டென்ஷன் ஆயிட்டுனா என்ன பேசுற ஏது பேசுறன்னு ஒண்ணுமே புரியறது கிடையாது. அந்த தாமரை நேர போய் இந்த காட்டான் பூபதி கிட்ட சொல்லுவா. அவனா கேட்கவே வேணாம், நல்ல நாளே வானத்துக்கும் பூமிக்கும் தையா தக்கான்னு குதிப்பான். கண்மணி போட்டு அடிச்சு கடிச்சு வச்சானா கடைசியில கண்மணி தான் பாவம். என்ன என்ன பண்ண சொல்றீங்க? ஏன் கண்ணு முன்னாடி உங்களை திட்டிட்டு இருந்தா என்ன பார்த்து சும்மா இருக்க சொல்றீங்களா? உனக்கு ஒரு வாட்டி ஒழுங்கா சொன்னா புரியவே புரியாதா? ஒரு வாட்டி சண்டை போட்டு இருப்பியா? டேய் ஜீவா. ஏன் அவளை ஒன்றும் சொல்லாத. அவ ஒன்றும் தப்பா பேசல, கரெக்டா தான் பேசுறா. எந்த பொண்ணுக்குமே அவ புருஷனை குறைச்சு பேசினா கோபம் வரத்தான் செய்யும். அதுக்காக சக்தியை திட்டுறதா? ஏமா, அந்த கண்மணி நாத்தனார் கூடவா சண்டை? ஆமாத்த, நாங்க ஹாஸ்பிட்டல் போயிருந்தோம்ல, அந்த தாமரை அங்க வந்திருந்தா. நாங்க எதுக்கு வம்புன்னு வந்துட்டு இருந்தோம். வேம்புக்குன்னே எங்களை சண்டைக்கு இழுத்தா. அவ என்ன திட்டினாலோ, என் வீட்டுல இருக்கவங்களுக்கு திட்டினாலோ நான் பொறுத்துப்பேன். ஆனா இவரை திட்ட ரைட்ஸ் அவளுக்கு என்ன இருக்கு? அதான் விட்டு வாங்கினேன். சக்தி, நீ வீட்ல எப்படி இருந்தாலும் வெளியாளுங்க கிட்ட என் பையனை விட்டு கொடுக்காம பேசியிருக்கேம்மா. ரொம்ப சந்தோஷம். சரி, இனிமே நீ எதுக்கு எடுத்தாலும் டென்ஷன் ஆகக்கூடாது. அது வயித்துல இருக்கிற பிள்ளைக்கு நல்லதில்லை. இனிமே இந்த கோவப்பட்டு பேசுறது, அழறது, உணர்ச்சி வசப்படுறது இதெல்லாம் வேண்டாம். நிறுத்திக்கம்மா. அதுவும் இல்லாம நீ வேலைக்கு வேற போகணுங்கிற, அதனால மத்தவங்களை விட நீ கவனமா இருக்கணும். இவ்வளவு நேரமா முழிச்சுக்கிட்டு இருக்க. போ, போய் தூங்கு. போப்பா. கூட கூட சும்மா பேசிக்கிட்டே இருக்காத, தூங்கட்டும். போ. பால் குடிச்சியா? சரி, போ. கடவுளே கடவுளே, நான் மட்டும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்திருந்தா இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே விட்டுருக்க மாட்டேன். எல்லாம் இந்த பேச்சு முத்தானனால வந்தது.
பொறுமை எடுமா பாத்து எடுமா ஏமா அவசரம்னு என்னை இவர்தான் லேட் பண்ண விட்டாரு. நல்லா இருக்குமா நீ சொல்றது? காசு கொடுத்து பொருளை வாங்குறமே, கொஞ்சம் பொறுமையா பார்த்து நல்லதா எடுமா சொன்னது தப்பா? உன் மருமக பிரச்சனையில என் தலையாம போட்டு உருட்டுற, எனக்கு எதுக்கு வம்பு? அக்கா எனக்கு எப்படி பதறி போயிடுச்சு தெரியுமா? கண்மணி போட்டு அந்த அடி அடிச்சிட்டாக்கா. பூபதி என்னதான் நம்ம வீட்டு பிள்ளையா இருந்தாலும் கண்ணுக்கு முன்னாடி அந்த பொண்ணை போட்டு அந்த அடி அடிக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போயிடுச்சுக்கா. அமுதா, நான் பொண்ணைய பெத்து வச்சிருக்கேன், சரியான ராட்சசி எல்லாம் பெத்து வச்சிருக்கேன். அங்கேயும் போய் இவதான் ஏதாவது பிரச்சனை பண்ணி இருப்பா. அங்க எல்லா ஆட்டமும் போட்டுட்டு இங்க ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி வந்து எல்லாத்தையும் இழுத்து விட்டுருக்கா. ஐயோ ஐயோ, இதுங்க ரெண்டத்தையும் பெக்கிறதுக்கு நான் என்ன தவம் பண்ணேனே தெரியலையே. அவளுக்கு அப்படியே அவ அப்பம் குணம்டி, அப்பம் குணம். என்ன பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருக்கா? ஆமா, வா, உனக்கு ஒண்ணுமே தெரியாது பாரு. அதான் அமுதா உன்னை பத்தி என்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இருக்கா. அம்மா தாயே, உன்னை கையெடுத்து கும்பிடுறேம்மா. நடந்த பிரச்சனையே போதும், புதுசா எந்த பிரச்சனையும் ஆரம்பிச்சு விட்டுறாத. நடந்த பிரச்சனைக்கு நான் மட்டும் ஒரு காரணம் இல்ல, நீ ஒரு காரணம் தான். ஏய், என்னடி சொல்ற? நீ ஒரு நல்ல மாமியார் மாதிரியா நடந்துக்கிற? முறைப்படி ஒரு மாமியார் மருமகிட்ட எப்படி நடந்திருப்பாங்க? 2 தட்டு தட்டி அடக்கி வச்சிருப்பாங்க. நீ அதை செஞ்சிருந்தா அவ ஏன் இந்த ஆட்டம் ஆடுறா? கடைசியில நான் வந்துல எல்லாத்தையும் சரி பண்ண வேண்டியதா இருக்கு. கொடுமை. ஆமா ஆமா, கொடுமைதான். நானும் ஒரு மாமியார்னு வெளியில சொல்லிவிடாத, எல்லாரும் சிரிச்சிருவாங்க. நாளைக்கு என் பிள்ளைக்கு விசேஷம், 4 சொந்தக்காரங்க வருவாங்க. அவங்க முன்னாடி உன்னை ஏதாவது பெருமையா பேச முடியுமா? எங்க அம்மா மருமவளுக்கு முக்காலி தூக்கிட்டு அலையறான்னு சொன்னா அது நம்ம ஃபேமிலிக்கு தானே கேவலம். ஏய், ஒரு பொம்பளைன்னா குடும்பத்துல நிம்மதி உண்டு பண்ணணும். ஏதாவது சண்டை சச்சரவு பிரச்சனைன்னு வந்ததுன்னா அது எல்லாத்தையும் மறக்க வச்சு சந்தோஷத்தை ஏற்படுத்தணும். ஐயே, நீ என்ன ஸ்கூல்ல வாத்தியார் நீதி போதனை கிளாஸ் எடுக்கிற மாதிரி எடுத்துட்டு இருக்க? நாளைக்கு என் பிள்ளைக்கு விசேஷம், அதை பத்தி யாராவது பேசுறீங்களா? என்னடா என்னடா அலங்கோலமா வந்திருக்க? குடிச்சிட்டு வர வந்திருக்க? சரி, கண்மணி எங்க விட்டுட்டு வந்திருக்க? கண்மணி எங்கடா? அவளை விட்டுட்டேன். எங்க? அவங்க வீட்ல தானே விட்ட? அது எனக்கு தெரியாது. தெரியாதா? அட பாவி, எங்க விட்டுட்டு வந்த அவளை? சொல்லுடா, கேக்குறல்ல, சொல்லுடா. செத்துட்டா. ஐயோ, செத்துட்டா. என்ன சொல்ற? கொன்னுடுவேன். செத்துட்டான்னு வெச்சுக்க. பூபதி, என்னடா சொல்ற? என்ன இப்படி எல்லாம் பேசுறான்? கூட்டிட்டு போங்க. என்ன விட அவன் நல்லா நான் கேட்டேன். விடுவேன் சும்மா. எல்லாம் இந்த மூதேவியால வந்தது எல்லாமே. என்னது என்னால வந்தது? அப்படி ஒருத்தைய கட்டி வச்சா இப்படித்தான் இருப்பான். எப்போ என்னே சொல்லிட்டு அவன் நம்ம குடும்பத்தை பத்தி எவ்வளவு பேச்சு பேசுறான். சாவடிச்சிருவடி. என்ன அக்காவும் தங்கச்சியும் ஏதோ மீட்டிங் போட்டுக்கிட்டு இருக்கீங்க போல இருக்கு. பூபதி வந்துட்டானா? வந்துட்டான். ஏங்க, பூபதி கண்மணி போட்டு அந்த அடி அடிச்சிருக்கா. நீங்க வேடிக்கை பார்த்து நின்னு இருக்கீங்க. என்ன பேசுற நீ? நான் இருக்கேன்னு கூட தெரியாம அந்த பொண்ணு பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்கு. அவன் பார்த்துக்கிட்டு சும்மா இருப்பானா? அதனாலதான் 4 தட்டு தட்டினான். சரி, எங்க அப்பா? அவன் மாடியில இருக்கா. தண்ணி அடிச்சுட்டு வந்திருக்கானா? பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது அவங்க சந்தோஷமா இருக்கிறதுக்கு. ஆனா இவனுக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சு அவன் சந்தோஷத்தை கெடுத்துட்டோன்னு நினைக்கிறேன். தண்ணி அடிக்காம என்ன பண்ணுவான்? சரி, இந்தா பிள்ளைக்கு பேர் வைக்கிறதுக்கு வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கு. அதுக்கு உண்டான வழியை பாருங்க. இந்தாங்க. கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாம எப்படி பேசிட்டு போறாரு பாரு. அமுதா, வாடி, நாம கண்மணிக்கு போன் பண்ணிட்டு வந்துருவோமா? அக்கா, இந்த நேரத்துல வேண்டாக்கா. பூபதி கண்மணி அவங்க வீட்டுல விட்டுட்டு நிச்சயமா ஏதாவது தகராறு பண்ணிட்டு தான் வந்திருப்பா. அவங்க நம்ம மேல ரொம்ப கோவமா இருப்பாங்கக்கா. இப்ப போய் நம்ம அவங்களுக்கு போன் பண்ணா அவங்களுக்கு நம்ம மேல கோவம் தான் வரும். நான் சொல்றதை கேளுங்க. நாளைக்கு மாமாக்கு தெரியாம நேரா நம்ம அவங்க வீட்டுக்கு போய் பேசி கண்மணியை கூட்டு வந்துடலாக்கா. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் இதை கொண்டு வச்சுட்டு வந்துடுறேன். பாவம் அந்த பொண்ணு, பாவி, இவன் எப்படி போட்டு அடிச்சிருப்பா. அந்த பொண்ணு வீட்டுல கொண்டு போய் விடலையாமே. இங்க விட்டுருப்பா.
மார்க்சிம் கார்கியின் தாய் நாவல் இப்போது ஆடியோ வடிவில் உங்கள் விகடன் பிளேயில். இப்போவே விகடன் ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க.